தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ தேசத்தின் நீளம் எம்புட்டோ அம்புட்டு நடந்து தெரியும். நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். நீ எவ்வளவு தூரம் நோக்கி பார்க்கிறியோ அதை நான் உனக்கு தருவேன். ஆபிரகாமும் சாராலும் தேவனுடைய வார்த்தையவே விசுவாசித்து வாழ்ந்தார்கள். அதனால்தான் உங்களுக்கு தேவன் சொல்றார், உங்களை பெற்ற சாராலை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ கவனிக்க வேண்டும், நாம் ஏன் ஆபிரகாமையும் சாராலையும் பார்க்க வேண்டியதா இருக்கிறது? ஆபிரகாமும் சாராலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாக விசுவாசித்தார்கள். தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேற வரை காத்திருந்தார்கள். தேவனுடைய வாக்கு தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆமென். அப்ப கவனிக்க வேண்டும், அந்த வாக்கு தத்தம் இவர்களை இளமையாக்கினது. எங்க செத்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, உலகத்துல மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே அவங்களுடைய சரீரம் வாழ வயதை பெற்றது. ஆமென். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கிறது,